இப்போ பிக் பாஸ் அதிரடியாக ஒரு டாஸ்க் வச்சார் மார்னிங்கில். நம்ம எதுக்காக ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும்னு எல்லாரும் பேசணும், 1 மினிட் தான் பேசணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாரும் அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. சௌந்தர்யா மட்டும் முத்துவை குத்தி பேசுனாங்க. பேச்சு திறமை மட்டும் வச்சுட்டு இல்லாமல் எனக்கு என்ன இருக்கோ அதை நான் காமிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. பேச்சு திறமை மட்டும் வச்சுட்டு இல்லாமனே இவங்க எல்லாருக்கும் தெரியல, முத்து வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸு. இவங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது தெரியல. அவருக்கு பேசுறது அவரோட எக்ஸ்ட்ரா டேலண்ட் அவ்வளோதானே தவிர அதை வந்து மெயின் டேலண்ட்டாக சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவருக்கு எல்லா டேலண்ட்ஸுமே இருக்குது. இவங்களோட அழகு, இவங்களுக்கு நிறைய அழகு இருக்குது. இவங்க அழகு காமிக்கிற மாதிரி அவருக்கு பேச்சு திறமை இருக்குது, அதை எக்ஸ்ட்ராவாக காமிக்கிறாரு. நம்மக்கிட்ட எது ஸ்பெஷலாக இருக்கோ அதை எல்லாருமே எக்ஸ்ட்ரா காட்டுறது நியாயம்தான். ஸோ பட் கடைசியில் பேசி ஓட் போட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்கும் போது எல்லாருமா சேர்ந்து மஞ்சரியை சூஸ் பண்ணுறாங்க. அதில் வெல் டிசர்வ்டு கேண்டிடேட் தான். நல்லா அழகாக டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க மஞ்சரி. ஸோ அவங்க வந்து அந்த ஓட்ஸ்க்கு வந்து வெல் டிசர்வ் தான். அதனால பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, கூப்பிட்டுட்டு உங்களுக்கு இப்போ 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த 3 பாயிண்ட்ஸை நான் கொடுக்க போகிறதில்ல, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மஞ்சரி வந்துட்டு ரொம்ப நியாயமாக விஷால் அப்புறம் ராணவ் ரயான் 3 பேர்த்துக்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே பிக் பாஸ் காரணம் கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க 3 பேர் தான் டாப்பில் இருக்காங்க சார் ஸ்கோர் போர்டில். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் எடுத்தேன்னா நான் எடுக்கிற பாயிண்ட்ஸ் ரொம்ப நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு மஞ்சரி சொன்னது. வெளியில் வந்துட்டு கூட ராணவ் கேட்பாரு, ஏன் சௌந்தர்யா அவங்களுக்கு த்ரெட் இல்லையா, சௌந்தர்யா கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குல்லன்னொன்னே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ஸ்கோர் போர்டில் டாப்பில் இருக்கிற 3 பேர்த்துக்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மஞ்சரி. ஸோ மஞ்சரிக்கு இப்போ எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட்ஸ் கிடச்சி அவங்க ஆல்ரெடி 1 பாயிண்டில் இருந்தாங்க, இப்போ 4 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.